வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பில்டிங் ட்ராயிங் பற்றி தான் வந்து இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பில்டிங் ட்ராயிங்கில் நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, இந்த பில்டிங் பிளானிங்கோட முக்கியமான பிரின்சிபல் ஆர் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ மொத்தம் வந்து 12 ஃபேக்டர்ஸ் வந்து இருந்துச்சு. அதில் வந்து நம்ம 7 ஃபேக்டர் வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தோன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸை நம்ம வந்து 12 வரைக்கும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அடுத்து 8th ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சானிடேஷன். ஸோ சானிடேஷன்னா வந்து என்ன, அதில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ சானிடேஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய ஆக்குபென்ட்ஸை வந்து ரொம்ப சியர்ஃபுல்லாகவும் டிசீஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கும் ரொம்ப வந்து அவங்கள வந்து சியர்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு எது ரொம்ப முக்கியமாக இருக்கணும்னு பார்த்தோன்னா சானிடேஷன் ரொம்ப வந்து முக்கியம். அப்போ சானிடேஷன் ஃபெசிலிட்டி வந்து வீட்டில் வந்து தேவை அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் சானிடேஷன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து லைட்டிங் வந்து தேவை, வென்டிலேஷன் தேவை, க்ளீனாக வந்து இருக்கணும். ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் வந்து என்னென்னா அந்த சானிடேஷனுக்கு வந்து தேவை. இந்த 3 ஃபேக்டர் வந்து இருந்துச்சுன்னா இந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடிய ஆக்குபென்ட்ஸ் நல்லா சியர்ஃபுல்லாகவும் டிசீஸ்லேருந்து எந்த ஒரு தொல்லை வராமல் சேஃபாக வந்து அந்த வீட்டில் வந்து வாழ முடியும். ஸோ அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் பற்றி தான் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லைட்டிங். ஸோ அப்போ இந்த லைட்டிங் வந்து பார்த்தோன்னா, ஸோ இந்த லைட்டிங் வந்து பார்த்தோன்னா ஒன்று வந்து நேச்சுரல் லைட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நேச்சுரல் லைட் அப்படின்றது சன்லைட்டு. ஸோ அப்போ அந்த நேச்சுரல் லைட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இல்லைனாட்டி வந்து ஃபிலமெண்டஸ் பல்ப் இல்லைனா ஃப்ளோரசன்ட் லைட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து லைட்டிங் பர்பஸ்க்காக. ஸோ அப்போ டே டயத்தில் வந்து நம்ம நேச்சுரல் லைட் வந்து தேவைப்படும், நைட் டயத்தில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃப்ளோரசன்ட் லைட் வந்து தேவைப்படும். ஸோ அப்போ நேச்சுரல் லைட் அப்படின்றது சன்லைட்லேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய லைட் தான் வந்து நேச்சுரல் லைட். ஆர்டிஃபிஷியல் லைட் அப்படின்றது இந்த ஃப்ளூரசன்ட் லைட்டு. ஸோ இந்த ஃப்ளூரசன்ட் லைட் வந்து பார்த்தோன்னா அதுதான் வந்து நல்ல லைட்டாக வந்து இருக்கும் மற்ற டயத்தில், டே டயத்தை தவிர்த்து மற்ற டயத்துக்கு வந்து யூஸ் பண்ணும் போது. ஸோ அது வந்து பார்த்தோன்னா இலுமினேஷனாக நல்ல பிரைட்னஸ் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ வெளிச்சம் வந்து நல்லா வந்து கொடுக்கும். ஒரு யூனிட் ஆஃப் பவருக்கு நிறையா இலுமினேஷன் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம கூலாக வச்சுக்கும், ஷேடோ ரொம்ப சாஃப்டான ஷேடோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இது எப்போன்னு பார்த்தோன்னா இந்த ஃப்ளூரசன்ட் லைட் நம்ம வந்து யூஸ் பண்ணும் போது. ஸோ நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்கணும் அப்படின்னா, ஸோ எந்த ஒரு டாஸ்க் நம்ம வந்து செய்கிறதுனாலும் நம்மளுக்கு முக்கியமாக எது தேவைன்னா இந்த இலுமினேஷன் லைட் வந்து தேவை. அப்போ தான் வந்து நம்ம கம்ஃபர்டபுளாகவும் எஃபிஷியண்ட்டாக அந்த ஒர்க்கை வந்து செஞ்சு முடிக்க முடியும். அதாவது படிக்கிறோம், வாட்ச் பண்ணுறோம், டிவி வாட்ச் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது வந்து பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா விசிபிலிட்டி நல்லா வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம சேஃபாக நம்மளோட ஹெல்த்துக்கும் ஐக்கும் சரி நம்ம படிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். அதே மாதிரி ஃபெட்டிகெல்லாம் வந்து அந்த இருட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபெட்டிக்காக வந்து களைப்பாக வந்து ஆகிடும், மயக்கம் வர மாதிரி இருக்கும், கண் வலிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா கன்ஃபியூஷன் வரும், ட்ரூ கலர் வந்து தெரியாது, எஃபிஷியன்சி ரொம்ப வந்து குறையும். ஸோ எப்போன்னு பார்த்தோன்னா இந்த விசிபிலிட்டி நம்மளுக்கு சரியாக வந்து இல்லைன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா லைட்டிங் வந்து ரொம்ப வந்து முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டே லைட்டிங். ஸோ டே லைட்டிங் அப்படின்றதுக்கு அதுக்கு முக்கியமான டே லைட்டுக்கு ஃபுல்லாக வந்து சோர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா சன்லைட் தான் அதுக்கு முக்கியமான சோர்ஸு. ஸோ டே லைட்டில் ஃபுல்லாக வந்து நம்ம சன்லைட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் வென் கம்பேர்ட் டு ஆர்டிஃபிஷியல் இலுமினேஷன். ஆர்டிஃபிஷியல் லைட் வந்து நம்ம டே டயத்தில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், சன்லைட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மார்னிங் சன் வந்து பார்த்தோன்னா விட்டமின் டி வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதனால் ரிக்கெட்ஸ் இந்த மாதிரியான டிசீஸ்லாம் வந்து வராமல் வந்து பாதுகாக்கும். அதுக்கப்புறம் பேத்தஜெனிக் பாக்டீரியா இந்த மாதிரியான பாக்டீரியாஸ்லாம் வந்து சாகடிச்சிடும். விஷன் வந்து நல்லா கிளியராக கொடுக்கும். இந்த நேச்சுரல் லைட் நம்ம மேலே படுறதுனால பிளட் வந்து ஸ்டிமுலேட் ஆகிறது நல்லா வந்து சர்க்குலேட் ஆகும். டியூபர்குலோசிஸ் அந்த மாதிரியான டிசீஸ்லாம் வந்து வரதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான நிறையா அட்வான்டேஜஸ் வந்து எப்போ வரும்னு பார்த்தோன்னா இந்த டே லைட் நம்ம வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுனால நம்ம மேலே படும்போது இந்த மாதிரியான நல்ல எஃபெக்ட்ஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த லைட்டிங் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரணும், அப்போ சன்லைட் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா எது மூலமாக முக்கியமாக நம்மளுக்கு சன்லைட் வந்து வீட்டுக்குள்ளே வரும்னு பார்த்தோன்னா விண்டோஸ் மூலமாக தான் வந்து வரும். அப்போ விண்டோஸ் நம்ம வந்து எப்படி வைக்க போகிறோம் அதுதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஓரியன்டேஷன் ஆஃப் விண்டோஸ். அப்போ விண்டோஸ் நம்ம எந்த மாதிரியான டேரக்ஷனில் எப்படி பிளேஸ் பண்ணால் நம்மளுக்கு சன்லைட்லாம் வந்து உள்ளே வரும், அதே மாதிரி ஏர்லாம் வந்து உள்ளே வரணும். ஸோ அப்போ எந்த மாதிரி ஓரியன்டேஷனில் விண்டோஸ் வச்சா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ரூமுக்கு பில்டிங்க்கு அப்படின்றது தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு டிரான்ஸ்மிஷன் ஃபேக்டர்ஸ். ஸோ வந்து இந்த உள்ள விண்டோஸ் வழியாக நம்மளுக்கு சன்லைட் வந்து உள்ளே வருது. ஸோ முக்கியமாக நம்மளுக்கு டிரான்ஸ்மிஷன் ஃபேக்டர்னு பார்த்தோன்னா விண்டோ மூலமாக தான் நம்மளுக்கு வந்து சன்லைட் வந்து உள்ளே வரும். ஸோ அப்போ அந்த சன்லைட் வந்து உள்ளே வராமல் தடுக்கிறது சில விஷயங்கள் அதுன்னு பார்த்தோன்னா, அப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் ஃபேக்டர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எதுக்கு இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த லைட்டை வந்து ஷீல்டு பண்ணுறது எதுனாலனா ட்ரீஸ் வந்து மறைக்கும். டார்க்கான கலர்டு கிளாஸஸ் நம்ம வந்து டோர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணும்போது, விண்டோஸ்க்கு யூஸ் பண்ணும்போது, வென்டிலேட்டருக்கு யூஸ் பண்ணும்போது அப்போ உள்ளே வந்து லைட் வெளிச்சம் வர்றது வந்து குறையும்.
ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் ஃபேக்டர் வந்து வால்ஸில், சீலிங்கில், ஃப்ளோரில் வந்து பார்த்தோன்னா பொதுவாக ஒயிட் கலரில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஃபேக்டர் வந்து அதிகமாக வந்துடும். 100% ரிஃப்ளெக்ஷன் ஃபேக்டர் வந்துருக்கும். பிளாக் கலரில் பார்த்தோன்னா 0% தான் வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து கொடுக்கும். அப்போ டே லைட் ஃபேக்டர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தோன்னா இன்சிடென்டல் லைட் ப்ளஸ் ரிஃப்ளெக்டட் லைட்டு. அப்போ 1% ஆஃப் டே லைட் ஃபேக்டர் ஈக்குவல் டு 80 LUX. ஸோ இது வந்து டே லைட் ஃபேக்டரோட சில ஃபார்முலாஸை அது வந்து என்னென்னு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ பொதுவாக நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன மாதிரி ஸோ இந்த எழுதுறதுக்கு படிக்கிற போதெல்லாம் வந்து நம்ம என்ன மாதிரியான லைட் வெளிச்சம் நம்மளுக்கு வந்து தேவைன்னு பார்த்தோன்னா ஃபோக்கஸ் லைட் இல்லாட்டி கான்சன்ட்ரேட்டட் லைட் வந்து தேவைப்படும். ஸோ அது எந்த மாதிரி வேலை பார்க்கும் போதுனா படிக்கும் போது எழுதும் போதெல்லாம் அந்த மாதிரி லைட் வந்து தேவைப்படும். ஸோ மற்ற நேரங்களில் வந்து எந்த மாதிரி லைட் வந்து தேவைப்படும்னா யூனிஃபார்ம்லி ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய லைட் வெளிச்சம் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ எப்போவுமே வந்து டிஃப்யூஸ் லைட்டு தான் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க வென் கம்பேர்ட் டு டேரக்ட் லைட்டு. ஸோ டிஃப்யூஸ் லைட்லாம் ஃபுல்லாக ஓவராலாக யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி தெரியக்கூடிய அந்த லைட்டு தான் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவோம் வென் கம்பேர்ட் டு டேரக்ட் லைட்டு. ஸோ டேரக்ட் லைட் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா ஒரு சிங்கிள் சோர்ஸில் மட்டும் வந்து வச்சு ஒரு இடத்துல மட்டும் அந்த லைட் வெளிச்சம் வந்து பட்டுச்சுன்னா அதான் வந்து டேரக்ட் லைட்டு. டிஃப்யூஸ் லைட்னா அந்த ஓவரால் அந்த ரூமுக்கு ஃபுல்லாகவே வந்து தெரியும். ஸோ அது வந்து டிஃப்யூஸ் லைட். ஸோ அதுதான் வந்து அதிகமாக நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ யூனிஃபார்ம் லைட் வந்து பார்த்தோன்னா நல்லா ஸோ யூனிஃபார்ம் லைட்டிங் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஆனாலும் அதில் பார்த்தோன்னா கான்ட்ராஸ்ட் வந்து குட்டாக வந்து இருக்காது. ஸோ அப்போ வந்து குட் கான்ட்ராஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ப்ரிடாமினண்ட்டான லைட்டை வந்து ஒரு டைரக்ஷன்லையும் லெஸ் இன்டென்ஸான லைட்டை வந்து இன்னொரு டைரக்ஷன்லையும் வைக்கும் போது நம்மளுக்கு பெட்டரான கான்ட்ராஸ்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். எப்போவுமே நம்ம வந்து கிளிஸ்டரிங் லைட் இல்லாட்டி ட்விங்க்லிங் லைட் தான் வந்து நல்லா வந்துருக்கும் வென் கம்பேர்ட் டு கிளேர் லைட்டு. ஸோ கிளேர் லைட்டை இல்லாட்டி டேஸ்லிங் லைட்டை வந்து கம்பேர் பண்ணும்போது ட்விங்க்லிங் இல்லாட்டி கிளிஸ்டரிங் லைட்டு தான் வந்து நல்லா வந்திருக்கும். ஏன்னா கிளேர் லைட் வந்து பார்த்தோன்னா ஐஸை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும், ஃபெட்டிக்காக வந்து இருக்கும். ஸோ அதனால் அந்த லைட் கிளேர் அடிக்கிற மாதிரி லைட் வந்து நம்மளுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து சரியாக வந்து பார்க்க முடியாது. ஸோ அதனால் எப்போவுமே நல்லா வந்து கண்ணுக்கு ஹார்ம் பண்ணாத ஒரு லைட் தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ நம்ம ரெசிடென்சியல் பில்டிங்கில் வந்து பார்த்தோன்னா எல்லா ரூம்ஸுக்கும் நல்ல லைட் வெளிச்சம் வந்து தேவை எக்ஸப்ட் ஸ்டோர் ரூமை தவிர்த்து. ஸோ ஸ்டோர் ரூமுக்கு வந்து அமௌண்ட் ஆஃப் இலுமினேஷன் வந்து டே அண்ட் நைட்டில் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்தால் வந்து போதும். மற்ற எல்லா ரூம்ஸுக்கும் வந்து பார்த்தோன்னா இலுமினேஷன் வந்து டே அண்ட் நைட் வந்து கரெக்டாக வந்து இருக்கணும். ஸோ ட்ராயிங் ரூமில் கிச்சன்லாம் வந்து பார்த்தோன்னா அது எப்போவுமே வெல் இலுமினேட்டடாக வந்துருக்கணும். லைட் வந்து ஃபுல்லாக அந்த ட்ராயிங் ரூம்லேயும் சரி கிச்சன்லேயும் எப்போவுமே இருந்துகிட்டே வந்துருக்கணும். ஸோ லெஸ் அமௌண்ட் ஆஃப் லைட் வந்து எப்போ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா டைனிங் ரூமில், பெட்ரூமில், டாய்லெட்டில் அங்கே வந்து லெஸ் அமௌண்ட் ஆஃப் லைட் வந்து இருந்தால் வந்து போதும். ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக லைட் ஃபோக்கஸிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இமேஜ் வந்து நல்லா கிளியராக வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாண்டர்ட் கேண்டில் வந்து எவ்வளோ எமிட் பண்ணும், லைட் வந்து எவ்வளோ எமிட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா 4 லூமன். அப்போ 1 LUX = 1 லூமன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு இந்த சானிடேஷனுக்கு ஃபஸ்ட்டு ஃபேக்டரான லைட்டிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ அடுத்து ரெண்டாவது ஃபேக்டர் வந்து என்னென்னு பார்த்தோன்னா வென்டிலேஷன். ஸோ வென்டிலேஷன் எப்படி வந்து இந்த சானிடேஷன் ஸோ பில்டிங்க்கு வந்து வென்டிலேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வென்டிலேஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இப்போ வார்மாக இருக்கக்கூடிய ஏர், அதே மாதிரி ஆர்டரஸாக இருக்கக்கூடிய ஏர். இப்போ ரூமில் வந்து ரொம்ப வார்மான ஆர்டரஸாக ரொம்ப வந்து ஆர்டராக இருக்கக்கூடிய ஏர் எல்லாத்தையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. எப்படி ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ஃப்ரெஷ்ஷான கூல் ஏராகவும் ஆர்டர் ஃப்ரீ ஏராகவும் வந்து மாற்றுது. ஸோ அந்த மாதிரி மாற்றக்கூடிய அந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா வென்டிலேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ ரூம்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம மூச்சு விட அந்த ஏர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா வார்மாக வந்து மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி ஸ்மோக் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து வரனால ஆர்டரஸாக வந்து அந்த ஏர் வந்து மாறிடுது. ஸோ அப்போ வார்மான ஆர்டரான ஏர் வந்து எப்படி மாறுதுன்னு பார்த்தோன்னா அந்த ரூமில் விட்டு வெளியேறி ஃப்ரெஷ்ஷான கூலான ஆர்டர் ஃப்ரீ ஏர் வந்து உள்ளே வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா வென்டிலேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ வென்டிலேஷன் மூலமாக நம்மளுக்கு என்னெல்லாம் வந்து கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா ஃப்ரெஷ்ஷான கூல் ஏர் வந்து கிடைக்கும். அந்த ஏரில் வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜன் வந்து ஃபுல் ரிச்சாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், நல்ல ஆக்சிஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். CO2 ஃபுல்லாக வெளியில் எடுத்துரும். அதே மாதிரி ஆர்டரஸ் கேஸும் வந்து வெளியில் போயிடும். ஹியூமிடிட்டி வந்து குறைக்கும். ஸ்மோக்கு இந்த மாதிரியான மற்ற கேஸஸ்லாம் வந்து ரூமில் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வெளியே ஏற்றிடும். ஹியூமன் பாடியோட ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணும். ஸோ இதெல்லாமே வந்து எதோட வேலைன்னு பார்த்தோன்னா இந்த வென்டிலேஷனால தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து நடக்கும். ஸோ வென்டிலேஷன் வந்து பார்த்தோன்னா சில ஃபேக்டர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் பார்த்தோன்னா கிளைமேட். ஸோ கிளைமேட் சேஞ்சஸ்னால இந்த வென்டிலேஷனும் வந்து மாறும். ஸோ இப்போ வந்து கோல்டான கிளைமேட் அப்போ வந்து பார்த்தோன்னா நிறையா ஏர் எக்ஸ்சேஞ்ச் வந்து தேவைப்படாது. ஏர் வந்து உள்ளேருந்து வெளியில் போகணும், வெளியிலேருந்து உள்ளே வரணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் அதுதான் வந்து வென்டிலேஷன். ஸோ அப்போ கோல்டான கிளைமேட் அப்போ நிறையா ஏர் வந்து வெளியில் எக்ஸ்சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா வின்டர் அப்போ நைட் டயத்தில் நம்ம விண்டோஸ் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா கூலிங்காக இருக்கிறதுனால வின்டர் டயத்தில் அதுவும் நைட் டயத்தில்
விண்டோஸ் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். இதே வந்து ரொம்ப ஹாட்டான கிளைமேட்டாக இருக்கும் போது, ஹாட்டான கிளைமேட் இருந்துச்சுன்னா வெளியிலேயே வந்து ஹாட்டாக தான் வந்து இருக்கும். அப்போ ஹாட்டான ஏர் வந்து அவுட் சைடில் இருக்கக்கூடிய ஹாட்டான ஏர் வந்து பார்த்தோன்னா ரூம்குள்ளே வந்து வரும். ஸோ அப்போ அந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா சம்மரோட டே டயத்தில் நம்ம விண்டோஸை ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறோம். ஏன்னா எப்போ சம்மர் டயத்தில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹாட்டாக கிளைமேட் வந்து இருக்கும். அப்போ வெளியில் வந்து இன்னும் ரொம்ப வெயில் நேரத்தில் வந்து பார்த்தோன்னா எப்போவுமே விண்டோஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா ஹாட்டான ஏர் ஃபுல்லாக வந்து உள்ளே வருன்றதுக்காண்டி க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை தான் வந்து இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அப்போ விண்டோஸை வந்து சம்மர் டயத்தில் அதுவும் டே டயத்தில் வந்து பார்த்தோன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இது வந்து எப்போனா ரொம்ப ஹாட்டான கிளைமேட் வந்து இருக்கும் போது. இதே ட்ரை ஹாட் கிளைமேட்டாக இருக்கும் போது, ட்ரையான ஹாட் கிளைமேட்டாக இருக்கும் போது அப்போ தான் என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா ஏர் எக்ஸ்சேஞ்ச் வந்து தேவைப்படும். அது எப்போனா நைட் டயத்தில் மட்டும் இந்த ஏர் எக்ஸ்சேஞ்ச் வந்து தேவைப்படும். ஸோ அப்போ அந்த ட்ரையான ஹாட் கிளைமேட் அப்போ எப்படி இருக்கும்னா வெளியில் வந்து டெம்பரேச்சர் அவுட்டோர் டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும். வென் கம்பேர்ட் டு ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சரை கம்பேர் பண்ணும்போது அந்த ட்ரையான ஹாட் கிளைமேட் அப்போ நைட் டயத்தில் வந்து நம்ம ஏர் எக்ஸ்சேஞ்ச் வந்து தேவைப்படும். ஏன்னா வெளியில் வந்து அப்போ கூல் ஆயிரும். அப்போ கூல் ஆகும்போது அந்த அவுட் சைடு ஏர் வந்து உள்ளே வரும்போது நம்மளுக்கு ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் வந்து அது கூல் பண்ணும். ஸோ வார்மான ஹியூமிட் கிளைமேட் அப்போ எப்போவுமே ஃப்ரீக்வெண்ட்டான ஏர் சேஞ்சஸ் வந்து நடந்துக்கிட்டே வந்திருக்கணும். எப்போனா வார்ம் ஹியூமிட் கிளைமேட் அப்போ. ஸோ அப்போ இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால வென்டிலேஷன் வந்து இந்த மாதிரி மாறிட்டே வந்திருக்கும். அதுக்கடுத்து ரெண்டாவது ஃபேக்டர் என்னென்னு பார்த்தோன்னா இந்த வென்டிலேஷனுக்கு வந்து பர்பஸ் ஆஃப் ரூம். ஸோ ரூமில் வந்து எப்படி ஒவ்வொரு ரூம்லேயும் எப்படி இந்த வென்டிலேஷன் வந்து மாறுது அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெசிடென்சியல் ஹவுஸில் வந்து எடுத்துக்கிட்டோன்னா ஸோ ரெசிடென்சியல் ரூமில் அது முக்கியமாக டாய்லெட்டில் வந்து பார்த்தோன்னா நிறையா ஆர்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ அந்த ஆர்டர் வந்து வெளியேறணும்னா அதுக்கு மினிமமாக எவ்வளோ ஏர் எக்ஸ்சேஞ்ச் வந்து தேவைன்னு பார்த்தோன்னா 6 ஏர் சேஞ்சஸ் வந்து பெர் ஹவருக்கு வந்து இருக்கணும். எங்கன்னா ரெசிடென்சியல் பில்டிங்கில் டாய்லெட்டில் ஆர்டர்ஸாக வந்து இருக்கிறனால அங்கே மினிமம் 6 ஏர் சேஞ்சஸ் வந்து பெர் ஹவருக்கு வந்து இருக்கணும். அதே மாதிரி கிச்சனில் வந்து பார்த்தோன்னா ஸ்டீம், ஃபியூம்ஸு, ஹீட்டு, ஆர்டர் எல்லாமே வந்து கிச்சனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து மினிமமாக எவ்வளோ ஏர் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கணும்னா 6 ஏர் எக்ஸ்சேஞ்ச் பெர் ஹவர் வந்து நடக்கணும். அது வந்து பார்த்தோன்னா இப்போ அந்த ஆக்குபென்ஸ் வந்து 5க்கு கீழே இருக்கும் போது இந்த 6 ஏர் சேஞ்சஸ் வந்து பெர் ஹவருக்கு வந்து இருக்கணும் கிச்சனில். அதுக்கப்புறம் மற்ற ஹேபிட்டபிள் ரூம் சொன்ன பெட்ரூம், ட்ராயிங் ரூம் இங்கெல்லாம் வந்து எவ்வளோ ஏர் சேஞ்ச் வந்து நடக்கணும்னா மினிமம் வந்து 3 ஏர் சேஞ்சஸ் பெர் ஹவர் வந்து நடக்கணும். இது வந்து ரெசிடென்சியல் பில்டிங்ஸில். அதுக்கப்புறம் இப்போ வந்து பப்ளிக் பில்டிங் வந்து எடுக்கிறோம். அப்போ பப்ளிக் பில்டிங்கில் வந்து எப்படி ஏர் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கணும்னா ஸோ இந்த ஏர் சேஞ்ச் பார்த்தோன்னா ஸோ ஏர் சேஞ்ச் வந்து லெஸ் தென் 1 பெர் ஹவராக இருந்துச்சுன்னா ஏர் எக்ஸ்சேஞ்ச் வந்து லெஸ் தென் 1 பெர் ஹவராக இருக்கும் போது அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா வென்டிலேஷன் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். ஸோ இப்போ ஏர் சேஞ்ச் வந்து பெர் ஹவருக்கு லெஸ் தென் 1 இருக்கும் போது அங்கே வென்டிலேஷன் ஃபெசிலிட்டியே வந்து இல்லை அப்படின்றது தான் இந்த ரேஞ்சை வந்து குறிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ ஸ்மால் கிளாஸ் ரூமு, ஸ்மால் ஆஃபீஸ் ரூம்லலாம் பார்த்தோன்னா அங்கே வந்து ரொம்ப ஹீட்டாகவோ இல்லை ஆர்டர்ஸ் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரியான இடத்துல வந்து மினிமம் ஏர் சேஞ்ச் வந்து பெர் ஹவருக்கு 5 வந்து இருக்கணும். இதே ரெஸ்டாரண்ட் கிச்சனில் வந்து எடுத்துக்கிட்டோன்னா நிறையா ஹீட் வந்து க்ரியேட் ஆகும். ரெஸ்டாரண்ட் கிச்சன்லலாம் ஆர்டர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அங்கே எவ்வளோ தேவைப்படும்னா மினிமம் 12 ஏர் சேஞ்ச் வந்து பெர் ஹவருக்கு வந்து தேவைப்படும். ஹாஸ்பிட்டல் வார்ட்ஸ்லாம் வந்து எவ்வளோ ஏர் சேஞ்ச் வந்துன்னா மோர் தென் 12 ஏர் சேஞ்ச் வந்து பெர் ஹவருக்கு வந்து தேவைப்படும். இப்போ அதே மாதிரி ஹீட்டோட குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆர்டர் கேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அந்த மாதிரியான இடத்துல எவ்வளோ இருக்கணும்னா ஏர் சேஞ்ச் வந்து மேக்ஸிமம் 60 ஏர் சேஞ்சஸ் பெர் ஹவர் வந்து தேவைப்படும். ஸோ மோர் தென் 60க்கு மேலே ஸோ வந்து பெர் ஹவருக்கு 60க்கு மேலே வந்து ஏர் சேஞ்சஸ் வந்து நடக்கணும் அப்படின்னா அப்போ அந்த மாதிரியான இடத்துல வந்து பார்த்தோன்னா ஏரோட விண்டு வெலாசிட்டி வந்து ரொம்ப ஹையாக வந்திருக்கும். அந்த மாதிரி ரூம்ஸில் ஆக்குபென்ட்ஸ் வந்து தங்க முடியாது, அது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக வந்திருக்கும். ஸோ இதான் வந்து ஒவ்வொரு பில்டிங்ஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரியான ரூமில் வந்து இந்த ஏர் சேஞ்சஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த ஏர் சேஞ்சஸ் எல்லாம் வந்து முக்கியம். கிச்சனில் வந்து எவ்வளோ இருக்கணும், பாத்ரூமில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஸோ மூணாவது ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஆக்குபென்ட்ஸ் அண்ட் த நேச்சர் ஆஃப் ஆக்குபென்சி. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஆக்குபென்ட்ஸ் வந்து அந்த ரூமில் வந்து அந்த பில்டிங்கில் இல்லாட்டி இந்த ரூமில் வந்து தங்கியிருக்காங்க, அதே மாதிரி அந்த நேச்சர் ஆஃப் ஆக்குபென்சி, ஏன்னா நேச்சர் ஆஃப் ஆக்குபென்சியில் அந்த பில்டிங் வந்து இருக்குது. ஸோ இதை பொறுத்து எப்படி இந்த ஏர் சேஞ்சஸ் இந்த வென்டிலேஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆக்குபென்ட்ஸ் வந்து நிறையா நம்பரில் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா வென்டிலேஷனும் வந்து நிறையா வந்து தேவைப்படும். ஸோ இப்போ பார்த்தோன்னா இப்போ சினிமா தேட்டர் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ சினிமா தேட்டரில் வந்து மூவி வந்து வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்போ பார்த்துட்டு இருக்கும் போது வென்டிலேஷன் வந்து எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தோன்னா 8.5 வென்டிலேஷன் ஏர் வந்து மீட்டர் கியூப் பெர் ஹவர் பெர் பர்சனுக்கு வந்து தேவைப்படும். இதே ஆஃபீஸில் வந்து பார்த்தோன்னா கம்மியாக தான் ஆக்ஷன் தான் வந்திருக்கும். அங்கே வந்து வென்டிலேஷன் வந்து எவ்வளோ தேவைப்படும்னா 17 மீட்டர் கியூப் பெர் ஹவர் பெர் பர்சன் வந்து தேவைப்படும். ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஹாட்டான ரொம்ப ஆர்டர்ஸான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துருக்கிறதுனால வென்டிலேஷன் அங்கே அதிகமாக வந்து தேவைப்படும், 25 மீட்டர் கியூப் பெர் ஹவர் பெர் பர்சன். பாரில் வந்து இன்னும் வந்து
ஆர்டரஸான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துருக்கும். ஸோ அங்கே இன்னும் அதிகமான வென்டிலேஷன் வந்து தேவைப்படும். அது வந்து பார்த்தோன்னா 35 மீட்டருக்கு பர்சன் பெர் ஹவர். ஜிம்மில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து ஸ்வெட் ஆகிறது, ஹீட்டாக இருக்கும். பாடி ஆர்டர்ஸ்லாம் வந்து நிறையா வந்து இருக்கும். ஸோ அதனால அங்கே வந்து பார்த்தோன்னா வென்டிலேஷன் ஏர் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 85 மீட்டருக்கு பெர் ஹவர் பெர் பர்சன் வந்து தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஆக்குபென்ஸை பொறுத்தும் அந்த நேச்சர் ஆஃப் ஆக்குபென்சியை பொறுத்தும் வென்டிலேஷனோட லெவல் வந்து வேரி ஆகிட்டே வந்திருக்கும். ஸோ இதான் வந்து டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ். இந்த வென்டிலேஷன் வந்து ஒவ்வொரு இந்த ஃபேக்டர்ஸை பொறுத்து வேரி ஆகிட்டே வந்திருக்குது. அதுக்கப்புறம் அந்த வென்டிலேஷனோட டைப்ஸ் வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ஸோ வென்டிலேஷன் வந்து பார்த்தோன்னா 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து நேச்சுரல் வென்டிலேஷன் அப்படின்னு சொல்லியும், இன்னொன்று வந்து மெக்கானிக்கல் வென்டிலேஷன் அப்படின்னு சொல்லி 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நேச்சுரல் வென்டிலேஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ நேச்சுரல் வென்டிலேஷன் அப்படின்றது இந்த விண்டோஸ், வென்டிலேட்டர், லோவர்ஸ் இது மூலமாக, ஸோ வால்ஸில் தான் இது எல்லாமே வந்து ஃபிட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஓப்பனிங்ஸ் மூலமாக அந்த ஏர் வந்து ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் வந்து ஏரோட மூவ்மெண்ட் வந்து கண்ட்ரோல் மேனரில் வந்து உள்ளே வந்து ரூம்குள்ளே என்ட்ராச்சு அப்படின்னா அந்த வென்டிலேஷன் நம்ம என்ன சொல்கிறோம்னா நேச்சுரல் வென்டிலேஷன் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். இப்போ சிங்கிள் விண்டோவாக இருந்துச்சுன்னா அது வந்து இப்போ வாலில் வந்து சிங்கிள் விண்டோவாக வந்துருக்கு. அப்படி இருக்கும் போது நம்ம டோரை மட்டும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சா வந்து போதும். சிங்கிள் விண்டோ ரொம்ப வந்து யூஸபிளாக வந்து இருக்காது. பொதுவாக இந்த ரூமில் வந்து பார்த்தோன்னா ரூம்லேயோ இல்லை பில்டிங்கில் வந்து என்ன மாதிரி விண்டோஸ் வந்து வைக்கணும்னா மினிமம் 2 விண்டோஸ், அதுவும் டிஃப்ரெண்ட் வாலில் ஆப்போசிட் வாலில் வந்து வைக்கும் போது எஃபெக்டிவாக வென்டிலேஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சிங்கிள் விண்டோவில் வந்து எஃபெக்டிவான வென்டிலேஷன் வந்து கிடைக்காது. மினிமமாவது 2 விண்டோஸ் வந்து இருக்கணும். அதுவும் டிஃப்ரெண்ட் வால்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் போது எஃபெக்டிவான வென்டிலேஷன் வந்து கிடைக்கிது. அடுத்து இந்த விண்டோஸோட வித் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ விண்டோஸோட வித் வந்து பார்த்தோன்னா இப்போ விண்டோவோட ஏரியா வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா வென்டிலேஷனும் வந்து நம்மளுக்கு நிறையா வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த விண்டோவோட டோட்டல் வித் வந்து 66.67% வந்து எக்ஸீட் ஆகுது. எதோட எக்ஸீட் ஆகுதுன்னா இந்த வாலோட டோட்டல் லென்த்தோட கம்பேர் பண்ணும் போது இந்த விண்டோட டோட்டல் வித் வந்து 66.67% வந்து எக்ஸீட் ஆகும் போது அங்கே வென்டிலேஷன் வந்து பார்த்தோன்னா வென்டிலேஷனோட எஃபெக்டை வந்து கம்மியாக்கிறோம். ஸோ விண்டோ ஏரியா வந்து எடுத்துக்கிட்டோன்னா எப்போவுமே இந்த ஹேபிட்டபிள் ரூமில் வந்து ஃப்ளோர் ஏரியாவோட கம்பேர் பண்ணும்போது மினிமம் 10% வந்துருக்கணும். அதே மாதிரி பெட்ரூம், ட்ராயிங் ரூம்லலாம் வந்து பார்த்தோன்னா இந்த ஃப்ளோர் ஏரியாவோட கம்பேர் பண்ணும்போது விண்டோ ஏரியா வந்து 15 to 20% வந்து அதிகமாக வந்து இருக்கணும். 25% வந்து மேலே போகும்போது வென்டிலேஷன் வந்து ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ எஃபெக்டிவான வென்டிலேஷன் வந்து கிடைக்கணும் அப்படின்னா ஸோ சில் லெவல் வந்து எவ்வளோ இருக்கணும்னா மினிமம் வந்து 0.9 மீட்டர் வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா எஃபெக்டிவான வென்டிலேஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த விண்டோவோட டாப் லெவல் வந்து எங்கே வைக்கணும்னு பார்த்தோன்னா 2 மீட்டருக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து வென்டிலேஷன் வந்து நல்லா வந்து கொடுக்காது. ஸோ இது வந்து விண்டோவோட வித். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எத்தனை நம்பர் ஆஃப் விண்டோஸ் வந்து வைக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் விண்டோஸ் வந்து பார்த்தோன்னா வைடரான விண்டோஸ் தான் வந்து அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ 2 விண்டோ இல்லாட்டி ரொம்ப நேரவான விண்டோஸ் வந்து கம்மியாக தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. வென் கம்பேர்ட் டு வைடர் விண்டோஸோட கம்பேர் பண்ணும்போது 2 விண்டோஸ் அதே மாதிரி நேரவான விண்டோஸ் வந்து கம்மியாக தான் வந்திருக்கும். சேம் வாலில் வந்து இந்த மாதிரி வைடர் விண்டோஸ் வந்து வச்சுருப்பாங்க. சில சமயம் வந்து பார்த்தோன்னா 2 விண்டோஸ் வந்து ஆப்போசிட் வால்ஸில் வந்து வைக்கும் போது ரொம்ப எஃபெக்டிவான வென்டிலேஷன் வந்து கிடைக்கும். இல்லைனா வந்து விண்டோஸ் வந்து ஒரே வாலில் பக்கத்து வாலில் கூட நம்ம வந்து வச்சுக்கிட்டோன்னா அது வந்து நல்லா வென்டிலேஷன் வந்து கொடுக்கும். ஸோ ஸ்மால் விண்டோவான வென்டிலேட்டர் இல்லாட்டி ஓப்பனிங் இதெல்லாம் வந்து எங்கே வைக்கலான்னா ஸோ ரூஃப் ஸ்லாபுக்கு கீழே நம்ம இந்த வால்ஸில் வந்து பார்த்தோன்னா ரூஃப் ஸ்லாபுக்கு கீழே வந்து இந்த வென்டிலேட்டர் இல்லாட்டி ஓப்பனிங் வந்து வைக்கும் போது இந்த ஹாட் ஏர் இதெல்லாம் வந்து வெளியேறி போயிடும். பொதுவாக 2 நம்பர்ஸ் ஆஃப் விண்டோஸ் தான் வந்து வால்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஆப்போசிட்டில் வால்ஸில் இந்த 2 விண்டோஸ் வந்து வைக்கும் போது ரொம்ப எஃபெக்டிவான வென்டிலேஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸஸ் இன் நேச்சுரல் வென்டிலேஷன். ஸோ வந்து இந்த நேச்சுரல் வென்டிலேஷனில் ஃபோர்ஸ்ட் ஆக்ஷன் மூலமாக எப்படி இந்த நேச்சுரல் வென்டிலேஷன் வந்து கொண்டு வர்றாங்க அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து 2 எஃபெக்ட் வந்து இருக்குது. ஒன்று வந்து விண்ட் எஃபெக்ட், இன்னொன்று வந்து ஸ்ட்ராக் எஃபெக்ட். ஸோ இப்போ விண்ட் எஃபெக்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா ஸோ வந்து விண்டு வந்து எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா விண்டு வந்து ஃப்ளோ ஆகிறது ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு வந்து ஃப்ளோ ஆகி வந்து போகும். அது விண்ட்வர்ட் சைடு ஸோ வந்து பில்டிங்கோட நேராக ஃப்ரண்ட் சைடில் வந்து எந்த சைடில் வந்து டேரெக்டாக விண்டு வந்து அடிக்குதோ அந்த சைடு நம்ம விண்ட்வர்ட் சைடு அப்படின்னு சொல்கிறோம். எந்த சைடில் வந்து விண்டு வந்து அடிக்கலையோ அந்த சைடை நம்ம வந்து அது வந்து பொதுவாக பேக் சைடில் வந்துருக்கும். ஸோ அப்போ லீவர்ட் சைடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ விண்ட்வர்ட் சைடில் எப்போவுமே வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர் விண்ட் வந்து இருக்கும். லீவர்ட் சைடில் எப்போவுமே வந்து சக்ஷன் இல்லாட்டி நெகட்டிவ் ப்ரெஷர் விண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ நேரோவான விண்டோ ஓப்பனிங்ஸ் வந்து எங்கே வைப்பாங்கன்னா விண்ட்வர்ட் சைடில் வந்து வைப்பாங்க. ப்ராடான விண்டோ ஓப்பனிங் வந்து எங்கே வைப்பாங்கன்னு பார்த்தோன்னா லீவர்ட் சைடில் வந்து வைப்பாங்க. ஸோ அப்படி வைக்கும் போது நல்ல விண்ட் வந்து ஏர் ஃப்ளோ வந்து உள்ளே வந்து நடக்கும். அதே மாதிரி கூலான ஏர் வந்து கொடுக்கும் ஒவ்வொரு ரூம்குள்ளேயும் பில்டிங்ஸ்லேயும். ஸோ டேரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும்போது வெலாசிட்டி ஆஃப் ஸோ இந்த ஏர் ஃப்ளோ ஆகிற வெலாசிட்டி வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எப்போனா விண்டோட டேரக்ஷன் இப்போ இந்த டேரக்ஷனை தவிர்த்து
ஸோ லீவர்ட் சைடில் இந்த மாதிரி விண்ட்வர்ட் சைடில் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த சைடில் வந்து மாற்றி ஏதாவது விண்டோஸோட டேரக்ஷன் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அப்போ விண்டு வந்து உள்ளே என்ட்ராகிற வெலாசிட்டி வந்து குறைஞ்சிரும். ஸோ இது வந்து விண்ட் எஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்டாக் எஃபெக்ட். ஸோ ஸ்டாக் எஃபெக்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, இந்த ஃப்ரெஷ்ஷான ஏர் வந்து எப்படி இருக்கும்னா கூலாகவும் ஹெவியாக வந்துருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோன்னா அது வந்து ஸ்டேலாக வந்து ஆகிடும். ஸ்டேலாக வந்து மாறி அது எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, அந்த ஸ்டேல் ஏர் வந்து எப்படி இருக்கும்னா வார்மாகவும் லைட்டாக வந்து மாறிடும். ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷான ஏர் வந்து கூலாகவும் ஹெவியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்டேலாக வந்து மாறக்கூடிய அந்த விண்ட் வந்து எப்படி இருக்கும்னா வார்மாகவும் லைட்டாக வந்து மாறிடுது. ஸோ அப்போ அந்த ஸ்டேல் ஏரை தான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே ஃபுல்லாக என்ன ப்ரெசென்ட் ஆகும்னா கூல் ஏர் வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஸோ அப்போ கூலஸ்ட் ஏர் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா ரொம்ப டென்ஸாகவும், அது எங்கே வந்து கலெக்ட் ஆகும்னு பார்த்தோன்னா அந்த ரூமோட பாட்டத்தில் வந்து கலெக்ட் ஆகும். வைல் வார்ம் அண்ட் லைட் ஏர் இருந்து எங்கன்னா அந்த ரூமோட டாப்பில் வந்து கலெக்ட் ஆகும். அப்போ கூலான ஏர் வந்து டென்ஸாக இருக்கிறனால அது வந்து பாட்டத்துக்கு வந்து போயிடும். வார்மான லைட்டான ஏர் வந்து லைட்டாக இருந்துருக்கிறனால அது வந்து ஃபுல்லாக அந்த ரூமோட டாப்புக்கு வந்துடும். ஸோ அதனால் டாப்புக்கு வரும்போது நம்மளுக்கு கூல் ஏர் கீழே இருக்கும், மேலே வார்மான லைட் ஏர் வந்து மேலே வந்துடுது. அப்படி வரும்போது அந்த அவுட்லெட்டான ஓப்பனிங் லூவர் அதுக்கப்புறம் வென்டிலேட்டர் மூலமாக அது ஹை லெவலுக்கு அந்த வார்மான லைட்டான ஏர் வந்து அப்படியே ஹை லெவலுக்கு போய் அந்த வார்மான ஏர் ஃபுல்லாகவே வந்து வெளியிலேருந்து ஏறிடுது. கூலான ஏர் மட்டும் வந்து ஃப்ளோர் லெவலில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்டாக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இது வந்து இந்த ஸ்டாக் எஃபெக்ட் வந்து எதனால் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால தான். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எதுக்கு நடுவில் நடக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த ரூமோட இன்சைட்லேயும் வெளியிலையும், ஸோ ரூமுக்குள்ளேயும் வெளியிலையும் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால தான் இந்த ஸ்டாக் எஃபெக்ட்ன்ற இந்த எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அப்போ அந்த ஸ்டாக் எஃபெக்ட்டை எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக் எஃபெக்ட் வந்து எதனாலலாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த ரூமில் வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால தான். ஸோ இன்சைட் ரூம்லையும் அவுட் சைட்லேயும் ரூமுக்கு அவுட் சைட்லேயும் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால இந்த ஸ்டாக் எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா வென்டிலேஷனும் அதிகமாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த எலிவேஷனோட இன்லெட் அண்ட் அவுட்லெட், ஸோ வந்து இன்லெட்லேயும் அவுட்லெட்லேயும் எலிவேஷனில் வந்து ஓப்பனிங்ஸ் வந்து இருக்கும்ல. ஸோ அப்போ ஓப்பனிங்ஸ் இன்லெட்டில் இருக்கக்கூடிய ஓப்பனிங் அவுட்லெட்டில் இருக்கக்கூடிய ஓப்பனிங் டிஃப்ரென்ஸ்னாலையும் இந்த ஸ்டாக் எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக அந்த இன்லெட் அவுட்லெட் டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா வென்டிலேஷனும் அதிகமாக வந்து இருக்கும். ஸோ பெரிய இன்லெட் அண்ட் அவுட்லெட் வந்து பார்த்தோன்னா நிறையா ஸ்டாக் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் மூலமாக நம்ம என்னென்னா இந்த ஸ்டாக் எஃபெக்ட்டை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ வேரியேஷன் ஆஃப் விண்டு. ஸோ விண்டோட வேரியேஷனால என்னெல்லாம் சேஞ்சஸ் வந்து நடக்குது அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ஸோ விண்டு சேஞ்ச் வந்து எதனால் நடக்குதுன்னா வெலாசிட்டினாலையும் டேரக்ஷனாலையும். ஸோ ஒவ்வொரு டைமும் பொறுத்தும் அதே மாதிரி விண்ட்வர்ட் டேரக்ஷன் லீவர்ட் டேரக்ஷனை பொறுத்தும் இந்த விண்டோட வெலாசிட்டியும் டேரக்ஷனும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா விண்டோ ஏரியா வந்து கம்மியாக வந்திருக்கணும் அந்த ரூமில். ஹெட்ரூம் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்டாக் எஃபெக்ட் வந்து கம்மியாக வந்திருக்கும். ஸோ சம்மர் அப்போ ஹாட் கிளைமேட் அப்போ வந்து பார்த்தோன்னா ஃப்ரீக்வெண்ட்டான ஏர் சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டே வந்துருக்கணும். ஸோ இது வந்து இது என்னென்னு பார்த்தோன்னா விண்டோட வேரியேஷனால் இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ பப்ளிக் பிளேசஸில் வந்து பார்த்தோன்னா இப்போ மோர் தென் நம்பர் ஆஃப் ஆக்குபென்ட்ஸ் வந்து ஒரு ரூமில் 50க்கு மேலே வந்து இருந்தாங்க அப்படின்னா அப்போ அதை வந்து எப்படி டிசைன் பண்ணணும், அந்த ரூம் வந்து 10 m³ per person அப்படின்னு சொல்லி வந்து டிசைன் பண்ணணும். அப்போ அந்த மாதிரியான இடத்துல வந்து இந்த ஃபோர்ஸ்டு ஏர் சர்க்குலேஷன் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபோர்ஸ்டு ஏர் சர்க்குலேஷன்னா இந்த விண்ட் எஃபெக்ட் ஸ்டாக் எஃபெக்ட் வச்சு தான் அந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து எல்லாமே இப்போ பார்த்தது எல்லாமே என்னென்னு பார்த்தோன்னா நேச்சுரல் வென்டிலேஷன். ஸோ அதுக்கு அடுத்து செகண்ட் டைப்பான மெக்கானிக்கல் வென்டிலேஷனாக வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மெக்கானிக்கல் வென்டிலேஷன் அப்படின்றது இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த நேச்சுரல் வென்டிலேஷனுக்கு ஆப்போசிட்டாக தான். இதில் வந்து என்னென்னா ஏர் கரண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இந்த ஃபேன்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த மெக்கானிக்கல் வென்டிலேஷன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தோன்னா எக்ஸாஸ்ட் சிஸ்டம். ஸோ எக்ஸாஸ்ட் சிஸ்டம் அப்படின்றது ஸோ இந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டத்தில் வந்து என்ன நடக்கும்னு பார்த்தோன்னா இந்த ரூம்குள்ளே இருக்கக்கூடிய வார்ம் ஏர் எல்லாத்தையும் வார்மான வீட்டியேட்டர் ரொம்ப வந்து ஆர்டராக இருக்கக்கூடிய ஏர் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி அது எங்கே கொண்டு போகும்னு பார்த்தோன்னா ரூஃபுக்கு பக்கத்தில் வந்து கொண்டு போயிடும். ஸோ அது எது மூலமாக அந்த ரூஃப் பக்கத்தில் வந்து கொண்டு போகுதுன்னு பார்த்தோன்னா ஒரு ப்ரொப்பலர் ஃபேன் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃபேன் தான் என்ன பண்ணுதுன்னா இந்த வார்மான வீட்டியேட்டர் ஏர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ரூஃபுக்கு பக்கத்தில் வந்து கொண்டு போயிடுது. ஸோ அப்போ அந்த ஃபேன் வந்து என்ன பண்ணுதுன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஏர் எல்லாத்தையும் வந்து வெளியேற்றிட்டு ஃப்ரெஷ்ஷான ஏரை வந்து ரூம்குள்ளே வந்து கொண்டு வரும். ஸோ இந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து எங்கே பொதுவாக தேவைப்படுன்னு பார்த்தோன்னா கிச்சனில், டாய்லெட்டில், லெபார்ட்ரிஸில் எங்கே வந்து ஹீட்டு ஆர்டர் ஸ்மோக்லாம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான இடத்துல இந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து தேவைப்படும். அடுத்து ரெண்டாவது சிஸ்டம் என்னென்னு பார்த்தோன்னா ப்ளீனம் ஆர் சப்ளை சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஸோ பியூரான ஏரை வந்து உள்ள ரூம்குள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். எது மூலம்னு பார்த்தோன்னா டக்ஸ் மூலமாக இந்த பியூரான ஏரை வந்து ரூம்குள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு ஸோ வீட்டியேட்டட் ஏர் வார்ம் ஏர் எல்லாமே வந்து இந்த வென்டிலேட்டர் மூலமாகவோ இல்லை ஓப்பனிங் மூலமாக வந்து வெளியேறிடும். ஸோ
இதான் வந்து இந்த டக்ஸ் மூலமாக பியூரான ஏரை வந்து ரூம்குள்ளே வந்து இன்டெக்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்லலாம், ப்ளீனம் சிஸ்டம் ஆர் சப்ளை சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மெத்தட் பொதுவாக எங்கே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, க்ரௌட் வந்து அதிகமாக இருக்க இடத்துல, அசம்பிளி ஹால்ஸில், ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து இந்த மாதிரியான சிஸ்டம் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து மெக்கானிக்கல் வென்டிலேஷன். ஸோ அப்போ செகண்ட் ஃபேக்டர், ஸோ அந்த சானிடேஷனில் செகண்ட் ஃபேக்டரான வென்டிலேஷனாக வந்து என்ன, அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அதுக்கடுத்து மூணாவது ஃபேக்டர் என்னென்னு பார்த்தோன்னா க்ளீனினஸ். ஸோ க்ளீன்லினஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ பொதுவாக டஸ்ட்டு வந்து டஸ்ட்னால தான் எதை வருதுன்னு பார்த்தோன்னா பாக்டீரியா வந்து வரும். ஸோ அப்போ அந்த சர்ஃபேஸ் வந்து ஸோ டஸ்ட்னால என்ன ஆகுதுன்னா அந்த சர்ஃபேஸ் எல்லாமே வந்து டல்லாக வந்து ஆகிடும். அதனால ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அப்போ ஃப்ளோர் வந்து எப்போவுமே எப்படி இருக்கணும்னா, டஸ்ட்டு வந்து ரொம்ப ரிசீவ் பண்ணாத அளவுக்கு வந்து அந்த ஃப்ளோர் வந்து இருக்கணும். அப்போ ஃப்ளோர் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும், இம்பர்வியஸாக இருக்கணும், அந்த டஸ்ட் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கக்கூடாது, ஸ்லோப்பிங்காக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அந்த ஃப்ளோரை நம்ம வந்து க்ளீன் பண்ணும் போதும் டக்குன்னு வந்து டஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம், சீக்கிரமாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அதான் அந்த மாதிரியான ஃப்ளோர்ஸ் தான் வந்து இருக்கணும். ஸோ டேம்ப்னஸ் தான் வந்து பார்த்தோன்னா நிறைய இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது இந்த டேம்ப்னஸ்ஸு. ஸோ அதனால வால்ஸு, ஃப்ளோர்ஸ் எல்லாமே வந்து டேம்ப் ப்ரூஃபாக வந்து இருக்கணும். அப்போ அதே மாதிரி சானிட்டரி விஷயமான பாத்ரூமு, வாட்டர் கிளாசெட் இது எல்லாத்தையும் வந்து ஒழுங்காக வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கணும். வேஸ்ட் வாட்டர் ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து அந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து டக்குன்னு அந்த வாட்டர் எல்லாம் குயிக்காக வந்து போகிற மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கணும். அந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய வாட்டர் கிளாசெட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளோரிங்ஸ் எல்லாமே வந்து ஸ்மூத்தாக, இம்பர்வியஸாக, அதுக்கப்புறம் நான் அப்சார்பண்ட்டாக, ஸ்லிப்பரியாக இருக்கக்கூடாது. ப்ராப்பர் ஸ்லோப் வந்து அந்த ட்ரைனேஜ் வந்து வாட்டர் வந்து போகிறதுக்காக கொடுத்துருக்கணும். தேங்கி இருக்கக்கூடாது. ஸோ தேங்கி இருந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஏதாவது க்ரியேட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அந்த வால்ஸில் வந்து பார்த்தோன்னா நல்லா கிளேஸ் டைல்ஸ் வந்து போட்டிருக்கணும். ஃப்ளோர் லெவல்லேருந்து பாத்ரூமில் வந்து பார்த்தோன்னா அதோட 1 மீட்டர் ஹைட் வரைக்கும் கிளேஸ் டைல்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அது கார்னர்ஸ் எல்லாம் வந்து ரவுண்டாக வந்து இருக்கணும், குயிக்காக வந்து ட்ரைனேஜ் வந்து போயிடணும். ஸோ வேஸ்ட் வாட்டர் வந்து எங்கேயும் நிற்கக்கூடாது. அதே மாதிரி கிச்சனில் இருக்கக்கூடிய வேஸ்ட் வாட்டரும் நல்லா ஹைஜீனிக் வேலை வந்து வெளியேற மாதிரி தான் வந்து வச்சுருக்கணும். ஸோ இதான் வந்து க்ளீன்லினஸ். ஸோ இது வந்து மூணாவது ஃபேக்டர் இந்த சானிடேஷனுக்கு. அப்போ சானிடேஷன்னா என்ன, அதோட 3 ஃபேக்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு.